டேய், இப்ப எதுக்குடா எங்க வீட்டுக்கு வந்திருக்கோம்? இறங்கு, உள்ள வா சொல்றேன். தமிழ் பாத்து. டாடா. மாமா, வாங்க வாங்க மாப்ள. இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா அத்தை? நல்லா இருக்கும் மாப்ள. சரி சரி, நீங்களா பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். வா செல்ல குட்டி, உனக்கு என்ன வேணும்? சாக்லேட் வேணுமா? சாக்லேட் கொடுங்க பாட்டி பாட்டி. தரேன். உட்காருங்க மாப்ள. முதல்ல நீங்க உட்காருங்க மாமா. மாப்ள, சேர்ல உட்காருங்க. பரவாயில்ல மாமா, நம்ம வீடு தானே, எங்க உட்காந்தானே. என்ன மாப்ள திடீர்னு? ஏன் மாமா, நாங்க வரக்கூடாதா? ஐயோ, அதுக்கு இல்ல மாப்ள. சரி மாமா, இப்ப எப்படி இருக்கு உடம்பு? பரவாயில்லையா? பரவாயில்ல மாப்ள. சரி, பாரதி அந்த பை கொடு. மாமா இந்தாங்க மாமா. என்ன மாப்ள இது? இந்த மாசத்துக்கான மருந்து மாத்திரலாம் புடிங்க. இந்தாங்க மாமா. உங்களுக்கு எதுக்கு மாப்ள வீண் சிரமம்? மாமா, இதுல என்ன சிரமம்? நம்ம வீட்டுக்கு நான் செய்யாம வேற யார் செய்ய போறா? சரி, அந்த மாத்திரை எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. சரி மாப்ள, சரி. காஃபி எடுத்துக்கங்க. செல்லம். அத்தை மாப்ள, இந்தாங்க, ஓபன் பண்ணி பாருங்க அத்தை. அது ஒண்ணும் இல்ல அத்தை, நாளைக்கு உங்க பேத்திக்கு பிறந்த நாள். அங்க நீங்க வரப்போ தாத்தா வீட்டுல என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி தேவையில்லாம பேசுவாங்க. எங்க வீட்டுல இருக்கிறவங்களை பத்தி சும்மா சொல்ல வேணாம், ஏதாவது தேவையில்லாம பேசிட்டே இருப்பாங்க. அதான் அந்த செயினை வரும்போது நீங்க தமிழுக்கு போட்டு விட்டுருங்க. உங்களுக்கு கொஞ்சம் மரியாதையா இருக்கும்ல. அது அது மட்டும் இல்லாம என் மாமனார் கிட்ட யாரும் மரியாதை குறைவா நடந்துக்கிறது எனக்கு பிடிக்காது. பாரதிக்கு நாங்க ஒரு பையனை பார்த்து கட்டி வச்சிருந்தா கூட இப்படி ஒரு மருமகன் எங்களுக்கு கிடைச்சிருக்க மாட்டாரு. மாமா, என்ன மாமா நீங்க தேவதை மாதிரி ஒரு பொண்ணை பெத்து கொடுத்துருக்கீங்க. என் வாழ்க்கையே வெளிச்சமாக்கிருக்கீங்க. இதை விட பெருசா என்ன வேணும்? போதும் போதும், மாமனாரும் மருமகனும் மாத்தி மாத்தி புகழ்ந்தது. நேரமாச்சு, கிளம்பலாம். நாங்க போயிட்டு வரோம்ப்பா. சரிங்க மாமா. அப்ப நாங்க வரோம் வரோம் அத்தை. உனக்காக பிறந்தேனே எனதழகா, பிரியாம இருப்பேனே பகலிரவா, உனக்கு வாக்கப்பட்ட. ராக் பேப்பர் சிசர்ஸ். ஓகே, கட் பண்ணியாச்சு. போடலாம். ராக் பேப்பர் சிசர்ஸ். ஓ, நீ வின் பண்ணியா? அப்பா, நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? நாளைக்கு முழுக்க என் கூட மட்டும்தான் இருக்கணும், எங்கேயும் வெளியே போக கூடாது, சரியா? சரி சரி, நீ இப்ப படுத்து தூங்க. அப்பா, நாளைக்கு எனக்காக என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வருவீங்க? பாரு குட்டி, உனக்கு நாளைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸை இப்பவே சொல்லக்கூடாது, சரியா? தூங்க. குட் நைட் பா. குட் நைட் சொல்லும். தூங்க. என்னடா, பால் கூட குடிக்காம தூங்கிட்டா? அது என் கூட ஜாலியா விளையாடிட்டு இருந்தா, அப்படியே தூக்கம் வந்து தூங்கிட்டா. வாசு, காலையில பக்கத்து வீட்டு குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் வந்துருவாங்க. அம்மா அப்பாவையும் நான் சீக்கிரமா வர சொல்லிருக்கேன். சமையல் லிஸ்ட் எல்லாமே கொடுத்துட்டேன். நான் எழுதி கொடுத்த மெனு எல்லாம் போதும் தானே? என்னடா, நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ ஏதோ கதை கேட்கிற மாதிரி ஊன் கொட்டுற. இல்ல பாரதி, இது காலையில எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நினைச்சேன் நீ இந்த மாதிரி தான் ஏதாவது சொல்லுவேன்னு நினைச்சேன். நாளைக்கு பாப்பாவுக்கு பிறந்த நாள், அவ கூட இல்லாம அப்படி என்ன உனக்கு முக்கியமான வேலை? சொன்னா புரிஞ்சுக்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை. நான் போயிட்டு அவ கண் முழிக்கிறதுக்குள்ள வந்துருவேன். உனக்கு எப்ப பாரு இதே வேலைதான். இந்த தடவையாவது நீ சொன்ன வார்த்தையை காப்பாத்திருவியா? ஏய், என் பொண்ணு பிறந்த நாள் டி, அதுக்கு நான் எப்படி வராம இருப்பேன்? கண்டிப்பா வந்துருவேன், சரியா?
சரியே. சரி போ, போய் கதவை சாத்திட்டு வா. வாசு, ம். இங்க வா. ஏன்? இங்க வா. என்னாச்சு? அங்க பாரு. என்ன திடீர்னு இப்படி ஆயிடுச்சு? சரி விடு, வேற வாங்கிக்கலாம். இல்லடா, வீட்ல வளர்க்குற மீன் செத்து போறது அபசகுணம்னு சொல்லுவாங்க. ஏய், சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காத. நாளைக்கு வேற மீன் வாங்கி வச்சிடலாம், ஓகேவா? இல்ல வாசு, அவ காலையில எந்திரிச்சதும் முதல்ல அதுதான் பாப்பா. இப்ப ஏன் கவலைப்படுற? அதுக்கு முன்னாடி நான் வேற ஒரு மீன் வாங்கி வச்சிடுறேன். அது வரைக்கும் இது அவ கண்ணில் படாம பாத்துக்கணும். கொஞ்ச நாளைக்கு வெளியில எங்கேயும் போகாம கொஞ்சம் கவனமா இருக்கணும். எப்ப என்ன வேணாலும் நடக்கலாமா? கடவுளே, என் பையன் ஆதி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அவனுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் தாண்டி அவன் எப்பவும் நல்லா இருக்கணும். அதுக்கு நீதான் துணையா இருக்கணும் சாமி. வாங்க வாங்க வாங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? உங்க ஹஸ்பண்ட் குழந்தைங்களை எல்லாம் கூட்டிட்டு வரலையா? அவங்க அப்புறமா வரேன்னு சொன்னாங்க. அதனாலதான் நாங்க முன்னாடியே கிளம்பி வந்துட்டோம். ஆதிக்கு அப்பா இல்லாத குறையே தெரியாம சித்தி சித்தப்பா முன்னாடி நின்னு கல்யாணத்தை சிறப்பா நடத்துறீங்க. உங்களை நினைச்சா பெருமையா இருக்கு. சரிங்க, ரொம்ப சந்தோஷம். உள்ள போங்க. உள்ள போங்க. வாங்க சார், வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்க பொண்ணையே உங்க அக்கா வீட்டுக்கு மருமகளாக்கிட்டீங்க. ஐயோ, என்னோட விருப்பம் இல்ல சார், அக்காவுடைய விருப்பம். ஸ்வேதா பிறந்த உடனே அவ ஆதிக்குதான்றத அக்கா முடிவு பண்ணிட்டாங்க. என் பொண்ணு சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். போச்சு, எல்லாம் போச்சு. எது நடக்க கூடாது, எது நான் பார்க்க கூடாதுன்னு நினைச்சனோ அதெல்லாம் இப்ப இந்த கல்யாணத்துல சிறப்பா நடக்க போகுது. அந்த அறிவு தம் பொண்ணை வச்சு நினைச்சதை சாதிச்சுட்டான் பாத்தீங்களா? கரெக்டா பிளான் பண்ணி ஆதிக்கு கட்டி வச்சு இப்ப மொத்த சொத்தையும் அவன் அடிச்சுட்டு போறான். இனி நாம உங்க சொந்த அண்ணன் வீட்டுல கை கட்டி வேலை பார்க்க போறோம். இங்க பாரு பவானி, நீ சொல்லிட்ட, நான் அதை பத்தி யோசிக்காமலாம் இருப்பேன். இப்ப என்ன தாலியா கட்டிட்டான், முகூர்த்தத்துக்கு இன்னும் நேரம் இருக்குல்ல, அதுக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம். அறிவு, எல்லாம் சரியா நடந்துரும்ல? அக்கா, நீ எதுக்கும் கவலைப்படாதக்கா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு, யாரு தடுத்தாலும் என் பொண்ணு ஸ்வேதா தான் உன் மருமக. நீ தைரியமா இருக்கா? ஆக வேண்டிய வேலையை பாப்பா. வா, வந்திருக்கவங்களை கவனிக்கணும்ல, நீ வாக்கா. அப்படியே இருக்கான். முகூர்த்தத்துக்கு இன்னும் 10 நிமிஷம் தான்டா இருக்கு. இப்படியே உட்காந்துருந்தா எப்படிடா? கொஞ்சம் ரெடியா விட. என்கிட்ட பேசாத, உன் பேச்சு டூ. என் பர்த்டே அன்னைக்கு நான் தூங்கி எழுந்திருக்கும் போது என் கூடவே இருக்கேன்னு சொல்லிட்டு இப்ப எங்க போன? நீ என்கிட்ட போய் சொல்லிட்ட. நீ என்கிட்ட பேசாத, உன் பேச்சுக்கா. தமிழ், தமிழ் தங்கம், தமிழே என்ன பண்றீங்க? என் ராசாத்துக்கு என்ன வேணும்? ஏன் கோவமா இருக்கீங்க? நான் ஏன் கோவமா இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா? நீ ஏன் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க? பக்கத்து வீட்டுக்காரங்க, உன் ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாரும் வந்திருக்காங்க. நீ சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்க வேண்டாமா? மத்தவங்க எல்லாரும் வந்திருக்கட்டும், உங்க பையன் எங்க? வந்துடுவார் தங்கம். வா, நாம புது ட்ரெஸ் போட்டு ரெடி ஆயிடலாம். முடியாது. காலையில இருந்து இதுதான் சொல்றீங்க. நான் அப்பா வராம புது ட்ரெஸ்ஸே போட மாட்டேன்.
அவர் வர வரைக்கும் நான் இப்படியே இந்த ட்ரெஸ்ஸோட தான் இங்கேயே இருப்பேன். செல்லக்குட்டி, இதோ நான் வந்துட்டேன். என்னடி தங்கம், அப்பா வந்துட்டேன். இப்ப ரெடி ஆகலாமா? பட்டு தங்கம் வா, அப்பா வந்துட்ட பாரு. போய் பிறந்த நாள் கொண்டாடுவோம். ஏய், ஏன் தங்கம் கோவப்படுற? பாருங்க அத்தை, இவளுக்காக நான் கஷ்டப்பட்டு அவங்க அப்பா மாதிரி ரெடி ஆயிட்டு வந்தா கண்டுக்கவே மாட்றான். என்ன பார்த்தா என்ன காமெடியா இருக்கா? ஏண்டி, இது நல்லா இல்லையா? ஆஹா, சகிக்கல. நீ மீச ஓட்டிட்டு வந்தா அப்பா வாயிட முடியாது. நீ எதுக்கடி அவன மாதிரி வேஷம் கட்டிட்டு வந்திருக்க? நான் வேற என்ன செய்யறது அத்தை? காலையில கண்ணு முழிச்சதுல இருந்து அப்பா அப்பான்னு கேட்டுட்டே இருக்கா. இவளை சமாளிக்கிறதுக்கு எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல அத்தை. பிறந்த நாள் அதுமா இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துருக்கா. அதான் அவன் வர வரைக்கும் கொஞ்ச நேரம் அவன மாதிரி இருக்கலாம்னு இதை போட்டேன். இவன் என்னடானா ரொம்ப ஓவரா பண்றா. வாசு எங்க தாண்டி போனா? தெரியல அத்தை. போன் பண்ணா வரேன்னு மட்டும்தான் சொல்றான். எங்க போறான், என்ன செய்யறானே தெரியல. நீ போய் இத கழட்டி வச்சுட்டு புடவைய மாத்திட்டு வா. சரிங்க அத்தை. இப்ப அப்பா வருவாரா மாட்டாரா? வருவாரடி. வர்றதுக்குள்ள ரெடி ஆகு. என் தங்கம் இல்ல, நேரம் ஆகுது. ப்ளீஸ் 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 டி. முடியாது முடியாது முடியாது. அப்பாடி, சிரிச்சிட்டியா? உன்னை பார்த்தாலும் கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. சரி, உனக்காக வரேன். ஆனா நான் அப்பா வந்தாதான் கேக் வெட்டுவேன். நீ முதல்ல வா, ரெடி ஆகு. அது போதும். மரகதம், என்ன இதெல்லாம் வேஷம்? இல்ல மாமா, அவரு வரலன்னதும் தமிழ் வருத்தப்பட்டுட்டு இருந்தா, அதான் சும்மா விளையாட்டு காட்டலாமேன்னு. விளக்கெல்லாம் நான் கேட்கல, அது எனக்கு தேவையும் இல்லை. அவனாட்ட வேஷம் போட்டா அவனாயிட முடியுமா? கூறுகட்டத்தனமால இருக்கு. உள்ள பிறந்த நாள் கூட இல்லாம அப்படி எங்க தான் போனவான் அவன்? தெரியல மாமா, வாசு வந்துடுறேன்னு சொன்னான். தமிழ், நீ வா, நம்ம போய் ரெடி ஆகலாம். என்னடி பழக்கம் இதெல்லாம்? எப்ப பார்த்தாலும் கட்டின புருஷனை பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்கா. எல்லாம் நீ கொடுக்குற இடம். 4 பேர் காதல விழுந்தா என்னடி நினைப்பாங்க? ஏங்க, அவனே ஏத்துக்கிட்டு பேசாம இருக்கான். நமக்கு என்னங்க வந்துச்சு? இப்படி எதையாச்சும் சொல்லி என் வாயை அடைச்சிடு. நான் சொல்றதை யாரு கேக்குறீங்க? கேட்டாதான் நல்லா இருந்துருவீங்களே. இப்ப என்ன கெட்டு போயிட்டோம்? கூட கூட பேசிட்டு இருக்காத சொல்லிட்டேன். வாடா சொல்ல வாடா சொல்ல வாடா சொல்ல. அப்பா வரலன்னு அழுதியாட செல்லும். நீ கவலைப்படாத, உங்க அப்பா வரட்டும். எதுக்கடா என் பேத்திய காக்க வச்சேன்னு ஒரு புடி புடிச்சிடுறேன். நீ ஒன்னும் கவலைப்படாத செல்லம். பாப்போம். என்ன அத்தை, என்னை விட உங்க மேல அக்கறை ஜாஸ்தி போலையே. அவர் ஒரு நாள் ஒன்னையும் புரிஞ்சுக்குவார். நீ ஒண்ணு வருத்தப்படாத. வருத்தமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. எனக்கு தெரியாது அவரை பத்தி. மாமாவுக்கு என்ன கண்டாதான் பிடிக்கல. ஆனா அவர் பேத்திய பாருங்க, தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாரு. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான். சரி சரி, நீ போய் துணியை மாத்திட்டு வா. அவர் மறுபடியும் வந்துட போறாரு. ஆமா அத்தை, திரும்பவும் என்னால அவர்கிட்ட வார்த்தையெல்லாம் வாங்க முடியாது. நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு. சரி சரி, நான் வந்தா உங்களை கவனிக்கிறேன். நீ போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா.
என்னம்மா புடவையெல்லாம் கட்டியாச்சா? அழகா இருக்கேனா? அடடடடடடா, அப்படியே மகாலட்சுமி மாதிரியே இருக்கடி. ஏன் கண்ணே பற்று போல இருக்கு. ஐயோ அம்மாடியோ, பாத்தியா எவ்வளவு திருஷ்டின்னு? ஊர் கண்ணு மொத்தமும் ஓ மேலதான் இருக்கு. மாப்பிள்ள ஒன்ன சுத்தி சுத்தி வர போறாரு பாத்துக்க. போமா, எனக்கு வெக்கமா இருக்கு. ஏமா ஒரு 2 நிமிஷம் வெளியில இருக்கீங்களா? ஏண்டி ஸ்வேதா, உண்மையிலேயே உனக்கு இந்த கல்யாணம் பிடிச்சிருக்குல்ல? ஏமா, நான் அவன் மேல என்ன விருப்பப்பட்டா கல்யாணம் பண்ணிக்க போறேன். நான் அவனை கட்டிக்க போறதுக்கு காரணமே அவனோட அந்த 150 கோடி சொத்துக்காக மட்டும்தான். அதான பார்த்தேன். எப்படியோ இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியா முடியட்டும், அப்புறம் பாரு நம்ம ஆட்டத்தை. சரி சரி, சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா. மா, நான் ரெடியா தாமா இருக்கேன். எனக்கு சந்தேகம்லாம் அந்த ஆதி மேலதான். ஏதாச்சும் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாரோன்னு பயமா இருக்குமா? முகூர்த்தத்துக்கு நாடியாருது, பொண்ணு அழிச்சிட்டு வாங்க. மணப்பொண்ணு மேடைக்கு வந்தாச்சு, இன்னும் மாப்பிள்ளையை காணுமே. மாப்பிள்ளையை யாராவது கூட்டிட்டு வாங்க. ஆனந்த், போய் மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வா. சரிப்பா. அண்ணா, ஆனந்த், எங்கப்பா மாப்பிள்ள? ஒரு 2 நிமிஷத்துல வந்துருவாரு. நாடி ஆயிட்டே இருக்கு, இன்னும் மாப்பிள்ளையை காணுமே. சீக்கிரம் அழைச்சிட்டு வாங்க. சரி, நான் போய் கூட்டு இருங்க மாமா, நான் போய் கூட்டு வந்துடுறேன். கையோட கூட்டாப்பா. என்னது அண்ணா? அண்ணா, இன்னும் என்னென்ன பண்ணிட்டு இருக்க? டைம் ஆகுது, சீக்கிரம் வா. அண்ணா, கீழே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, சீக்கிரம் வாண்ண. இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். பவானி, இரு, இந்த வந்துடுறேன். அண்ணா, அண்ணா. ஆனந்த், என்னாச்சு? மாப்பிள்ளைக்காக எல்லாரும் வெயிட் பண்றாங்கல்ல, டைம் ஆச்சுல்ல? தெரியல மாமா, கதவு லாக் ஆயிருக்கு. கூப்பிட்டுட்டே இருக்கேன், பதிலே இல்ல. ஏப்பா, நான் தான் கையோட கூட்டு வர சொன்னேன்ல, எதுக்கு மாப்பிள்ளை தனியா விட்ட? இல்ல, கையோட தான் கூப்பிட்டேன். நீங்க முன்னாடி போங்க, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொன்னாரு. தள்ளு. என்னன்னு பாரு. மாப்பிள்ள, அண்ணா, மாப்பிள்ள, அண்ணா, மாப்பிள்ள. இவ்வளவு நேரம் ஆகியும் உள்ள இருந்து மாப்பிள்ளை குரலே கொடுக்கலன்னா உள்ள இருக்கானே எனக்கு சந்தேகமா இருக்கு. இருக்கானா? அது உள்ளதா இருப்பாரு. எங்க போறாரு? மாப்பிள்ள, கதவு தரங்க மாப்பிள்ள. அண்ணா, கதவு தரங்க. மாப்பிள்ள,
இருந்தாதான் குரலாவது கொடுத்துருப்பானே. மாப்ள அண்ணா மாப்ள ஆதி பாத்ரூம்குள்ளேயே இல்ல. என்னது பாத்ரூம் கண்ணாடிலாம் கலட்டி இருக்கு. ஐயோ ஆதிக்கு கல்யாணம் பிடிக்காம ஓடி போயிட்டான் போல. என்ன பேர் பச்சை குத்தணும்? தமிழரசி. தமிழரசி. என்ன தம்பி, எல்லாரும் பச்சை குத்தும் போது வலிக்குதுன்னு சொல்லுவாங்க, நீங்க சிரிச்ச முகம் மாறாம அப்படியே உட்கார்ந்துருக்கீங்க. பாட்டி, இது என் பொண்ணு பேரு. அவ பேரை குத்துறப்ப எனக்கு எப்படி வலிக்கும்? அது சரி தம்பி, பொண்ணு பிறந்த நாள்னா வேற ஏதாவது கிஃப்ட் கொடுக்கலாம்ல. வழக்கமா இந்த துணி மணி பொம்மை ஏதாவது வாங்கி கொடுக்கலாம்ல. நீங்க என்ன பச்சை குத்திக்கிட்டு இருக்கீங்க? இல்ல பாட்டி, என் மனசுல எப்பவும் அவளை தாண்டி வேற நினைப்பு எதுவும் இல்ல. அவ எப்பவும் என் கூடவே இருக்கான்னு சொல்றதுக்காக தான் இத பச்சை குத்துறேன். ஹலோ. ஏண்டா, என்ன என் போட்டோவை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தியா? இல்ல, ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, இது என்ன கோலம்? நீ இல்லாம உன் பொண்ணு சமாளிக்கிறதுக்கு நான் இப்படியெல்லாம் வேஷம் போட வேண்டியிருக்கு. ஏன், நல்லாலையா என்ன? ஹே, நீ எப்படி இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாரதி. இதுல கூட நீ செம்மையா தான் இருக்க. பரவாயில்ல, நீ ஆம்பளை விஷயத்துல கூட அட்டகாசமா இருக்க. வயசு பொண்ணுங்கெல்லாம் பார்த்தாங்கன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான், உன்கிட்ட விழுந்துருவாங்க. ஏய், நீ வெக்கப்படுறது நல்லா தெரியுது. இல்லையே, நான் ஒண்ணு வெக்கப்படலையே. எனக்கு தெரியும்டி. போதும் போதும், நீ பேச்ச மாத்தாத. நீ எப்ப வருவன் தமிழ் வீட்டு வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்கான். அழாத குறைதான். நீ எப்பதான் வருவ? ஆமா, உன் பொண்ணு என்ன சின்ன லிஸ்டா கொடுத்துட்டு இருக்கா, டக்குன்னு முடிச்சுட்டு வரதுக்கு. ஒவ்வொரு வேலையை முடிச்சுட்டு நான் வந்துட்டே இருக்கேன், சரியா? டேய், இங்க யாரையும் என்னால சமாளிக்கவே முடியலடா. வீட்ல வேற எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, உனக்கு தெரியுதா இல்லையா? ஏய், இங்க பாரு, கேக் கட் பண்ண டேபிள்லாம் ரெடி பண்ணுவாங்கல்ல, அதுக்குள்ள நான் வந்துடுவேன், சரியா? சீக்கிரம் வா. சரி தம்பி, முடிச்சாச்சு. அண்ணன் சொன்னது ஞாபகம் இருக்குதுல்ல? ஜாகிரதை, வண்டி எடு. நிறுத்து நிறுத்து நிறுத்து. இது இந்த மீன் தான், இந்த மீன் தான், இந்த மீன் தான். தேங்க்ஸுங்க. ஏய், அவன் கிளம்புறான் பாடுறா, வண்டி எடு. இன்னைக்கு மட்டும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அண்ணன் கிட்ட காரணமும் சொல்ல முடியாது, காசும் வாங்க முடியாது. வண்டி எடுறா. அண்ணே, இவனை பைத்தியக்காரனா இருப்பானோ? எதுக்கு ஒரே நாள்ல இவ்வளவு வாங்கி குமிச்சுட்டு இருக்கான்? விடு விடு, கடைசி நாள்ல
சுத்திட்டு போட்டு விடுறா. டேய் கிளம்பிட்டானா? வண்டியரா வண்டியரா. சாரி போலாம். பட்டு வெட்டி சட்டையில ஒரே பதட்டமா ஓடுனுறா. என்ன சேசிங் சீனா? ஆமாங்க, அது ஒரு பெரிய கதைங்க. அது என்னன்னா நான் வந்து நானே உன் கதைய சொல்றேன். உன் அப்பா அம்மாவுக்கு தெரியாம ஏதோ ஒரு ஃபிகரை லவ் சுட்டுக்கிற, வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்கன்னு திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக திட்டம் போட்டுக்கிறா. அதானே உன் ஸ்டோரியே? சே தப்பு மேடம், நான் தப்பிச்சு வந்ததே கல்யாணத்துல இருந்தாங்க. என்னடா சொல்ற? புது கதையா இது? மேம் ப்ளீஸ் மேம், வண்டி எடுங்க மேடம். அப்படியே டிராவலிங்ல பேசிட்டே போயிடலாம். ப்ளீஸ் மேடம் எனக்காக ப்ளீஸ். போங்க. அங்க பாருங்க, நம்ம மாப்பிள்ளை ஏதோ ஒரு பையன் கூட போறாரு. இன்னைக்கு தாண்டா அவனுக்கு கடைசி நாள். டேய் தூக்கிடா அவனை.